الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இப்பொழுது ஓதிய அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா நரக வாசிகளுக்குரிய தண்டனைகளை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன சொல்கிறான்? நரகத்தில் எப்படி இருக்கும்னா, லா யதூகூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா, அங்க அவர்களுக்கு குளிர்ச்சியே இருக்காது. நமக்கு இருக்கிற மாதிரி ஃபேனோ அல்லது ஏர்கோனோ அந்த மாதிரி எந்த விதமான குளிர்ச்சியும் இருக்காது. அதே நேரத்தில் எந்த விதமான தண்ணீரும் இருக்காது. குளிர்ச்சி இல்லைன்னா நமக்கு தாகம் எடுக்கும், தாகத்திற்குரிய தண்ணீர் கொடுக்கப்பட மாட்டாது. லா யதூகுன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா இல்லா ஹமீமம் வகஸ்ஸாகா, அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா இருக்கும்? சீலும், இந்த சலம் இருக்குல்ல, சலம் இருக்கும், கொதிக்கும் நீர், கொதிக்கக்கூடிய நீர், இதுதான் இருக்கும் நரகத்தில், இதுதான் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு மூணாவது அடுத்த என்ன சொல்றான்னு சொன்னா, ஜஸாஅன் விஃபாகா, அதுதான் அவர்களுக்குரிய தக்க கூலி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தக்க கூலின்னு சொன்னா மெஷர்மெண்ட்ல கூடவும் இல்லை குறையவும் இல்லாம சரியான கூலி. அவர்கள் இந்த உலகத்தில் என்ன விதைத்தார்களோ அதற்கு அல்லாஹ் தஆலா எந்தவித அநியாயமும் செய்யாம அதுக்கு அவர்களுக்கு அந்த கூலியை கொடுப்பான். அல்லாஹ் என்ன நமக்கு விரோதம் செய்வானா? அல்லாஹ் விரோதம் செய்ய மாட்டான். அல்லாஹ் நமக்கு வழிகாட்டத்தான் செய்வான், அல்லாஹ் நமக்கு அருள் தான் செய்வான். ஆனால் இந்த உலகத்தில் அவர்கள் பாவத்திலே மூழ்கி இருந்து அவர்கள் சிறு சிறு பாவங்களை கூட கண்டுக்காமல் அவர்கள் இறைவனுக்கு நிராகரித்து வாழ்ந்து வந்தார்கள் என்றால், நாளை மறுமையிலே அவர்களுடைய கூலியை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஜஸாஅன் விஃபாகா, தக்க கூலியை கொடுப்போம் என்று சரியான அளவுள்ள கூலியை கொடுப்போம் அப்படிங்க. அல்லாஹ் தஆலா நன்மைகளை அதிகமாக நமக்கு நன்மை செய்தால் பன்மடங்காக தருவான். அதே நேரத்தில் நம் செய்யக்கூடிய பாவத்திற்கு பாவ மன்னிப்பே கேட்காம நம்முடைய நாட்கள் முடிந்து பாவங்களில் உழண்டு கொண்டு இருந்தவர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அதற்குரிய கூலியை, அதற்குரிய தண்டனையை, தக்க கூலியை கொடுப்பான். ஜஸாஅன் விஃபாகா. இந்த உலகத்துல ஒரு அணு அளவு கூட அல்லாஹ் தஆலா உங்களுடைய கூலியில் குறைக்க மாட்டான். இப்ப நாம நமக்கு ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்கிறோம் வைங்க, சரியான கூலியை அவருக்கு நம்ம கொடுத்துருவோமா? ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு, அவருடைய திறமைக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் ஏற்ற அளவு நம்மால கூலி கொடுக்கவே முடியாது. ஒன்னு குறைவாக கொடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாம நிறைய கூலி கொடுப்போம். இன்னொரு பக்கம், ஆனால் அந்த வேலை செய்யக்கூடிய வேலையால் நாம கொடுக்கக்கூடிய கூலிக்கு தகுதியானவன் இருக்க மாட்டார். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும், சரியான ஒரு கூலி வாங்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்காது. இப்ப இந்த ரெண்டு சிச்சுவேஷன் தான் ஏதாவது நடக்கும். ஆனால் தக்க சரியான கூலி நம்மால மனிதர்களால் கொடுக்க முடியுமா என்றால் எவனாலையும் கொடுக்க முடியாது, யாராலையும் அதை கொடுக்க முடியாது. ஏதோ நம்ம ஒரு கூலியை கொடுக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ் மனிதர்களை போன்று அல்ல, சரியான அளவிற்குண்டான கூலியை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நன்மையை செய்தால் அள்ளி கொடுப்பான், தீமைகளில் செய்து மரணித்திருந்தால் தக்க கூலியை எந்த விதத்திலையும் கூடிராது, அவனுடைய தண்டனை கூடிராது. அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனம், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ஒரு அணு அளவு, துர்ரத்துன்னு சொன்னா அந்த அணு, கண்ணுக்கே தெரியாது இருக்கக்கூடிய அணு இருக்குல்ல,
அந்த அணு அளவு கூட அல்லாஹ் தஆலா நீங்க நன்மை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு தராம விட்டுற மாட்டான். நீங்க பாவம் செய்தீர்கள் ஃபமையமல் மிஸ்கால தரத்தின் ஷர்ரையரா, நீங்கள் அணு அளவு அதை விட சின்னதா, அதுக்கு பிறகு சின்னதா ஒண்ணு கிடையாது, அந்த அணு அளவு கூட நீங்கள் தீமை செய்திருந்தால் அதற்குரிய கூலியை அந்த அளவு அல்லாஹ் கொடுப்பான் உங்களுக்கு. இது அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற. நாம் என்ன செய்யறோம், சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாம் சிறு பாவங்கள் தானே அப்படின்னு மன்னிச்சு நாமளே நமக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு என்ன செஞ்சோம், விட்டுட்டு போயிடுறோம். சின்ன ஒரு பாவம் தானே, சிறு பாவம் தானே, இதையா அல்லாஹ் பிடிக்க போறான் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சிறு பாவத்தை கூட நல்லடியார்கள் பேணிப்பாக இருக்கக்கூடியவர்கள் அந்த சிறு பாவத்தை கூட விட்டுவிட மாட்டார்கள், செய்துவிட மாட்டார்கள், மிக பேணுதலாக இருப்பார்கள். சிறு துளி பெரு வெள்ளம் என்று சொல்லுவாங்க. சிறு சிறு பாவங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக செய்து வந்தால் அது ஒரு பாவம், பெரும் பாவமாக ஆகும். மார்க்க தீர்ப்பு கூட சிறு சிறு பாவங்கள் எல்லாம் நாம் செய்துட்டு வந்தால் அது ஹராம் லெவலுக்கு கொண்டு போயிடும். எனவே சிறு பாவங்கள் தானே என்று நாம் விட்டுவிட்டால் அது மலையளவிற்குண்டான பாவமாக மாறிவிடும். ஒரு சின்ன உதாரணமான ஒரு கதையை சொல்ற உங்களுக்கு புரியும். ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தார். அந்த ஞானி இடத்துல போய் 2 மனிதர்கள் வந்தார்கள். அந்த 2 பேர் என்ன செஞ்சானுங்க, முதலானவன் சொன்னான், ஞானி நான் என் வாழ்க்கையில பெரிய பாவம் ஒண்ணு செஞ்சுட்டேன், அந்த பாவத்துக்கு எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமா, பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி 2 பேருமே மனம் வருந்தி வருகிறார்கள். முதலானவன் சொல்றான், எனக்கு ரொம்ப பெரிய பாவம் ஒண்ணு பண்ணிட்டேன், அதனால நான் என்ன செய்யட்டும் அப்படின்னோடனே அவர் என்ன செஞ்சாரு, சரி இரு, இன்னொருத்தருக்கு என்ன பிரச்சனை, அடுத்தவனை பார்த்தா அவன் சொல்றான், அவன் ரொம்ப அசால்ட்டா, நான் ஒன்னும் இவன் அளவுக்கு பெரிய பாவம்லாம் ஒன்றும் செய்யல, ஏதோ சின்ன சின்ன பாவம் ஒன்று கொஞ்சம் பண்ணியிருப்பேன், என்ன கொஞ்சம் அதிகமா பண்ணியிருப்பான், அவ்வளவுதான், இவன் பெரிய பாவம் பெரிய பாவி அப்படின்னு இவன் சொன்னான். 2வது உள்ளவன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி என்ன செஞ்சாரு, உங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன ஒரு டாஸ்க் தரேன், வேலை தரேன், என்ன பண்ணுங்க, அந்த ஊரின் முதுக்குப்புறத்துல போய் பெரிய பாறை ஒன்று இருக்கும், அந்த பாறையை எடுத்துட்டு வான்னு சொல்லி, பெரும்பாவம் செஞ்சான்ல, பெரிய பாவம் ஒண்ணு செஞ்சான்ல, அவனை போய் அந்த பெரிய பாவத்தை கழிக்கிறதுக்கு நீ அந்த பாறையை எடுத்துட்டு வா அப்படின்றார். 2வது உள்ளவன்ட்டு சொன்னாரு, நீ என்ன பண்ணு, நீ உன் ஊருக்கு போய் சின்ன சின்ன பொடி பொடி எத்தனை பாவம் செஞ்சியோ அத்தனை பொடி பொடி கல்லெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்ட்டார். 2 பேரும் போயிட்டாங்க. போய் பெரிய பாவம் செஞ்சவன் என்ன செஞ்சா, ஒரு பெரிய பாறையை தூக்க முடியாம கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு முன்னாடி வச்சுட்டான், அந்த ஞானி முன்னாடி. 2வது உள்ளவன் போய் அங்க பொறுக்கி எத்தனை பாவம் செஞ்சாலும் அத்தனை சின்ன சின்ன பொடி பொடி கற்கலாம் ரொம்ப ஈஸியா, சின்ன கல்லு தானே, ஈஸியா போட்டு பையில போட்டு சுமந்து கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து 2 பேரும் வச்சாச்சு. இப்ப அந்த ஞானி சொன்னாரு, சரி கொண்டு வந்துட்டீங்களா, இப்ப 2 பேரும் உங்களுடைய கல்லை எல்லாம் எடுத்துட்டு போய் எங்க எங்க இந்த எடுத்தீங்களோ அந்தந்த இடத்துல போய் அப்படியே வச்சுட்டு வாங்கன்ட்டார். இவன் பெரிய பாவம் செஞ்சவன், பெரிய ஒரே ஒரு கல் தானே இருந்துச்சு, எடுத்துட்டு போய் கஷ்டப்பட்டு கொண்டு போய் எந்த இடத்துல வச்சோங்கிறத எடுத்துட்டு வந்தோன்னு பார்த்து அந்த இடத்துல போய் வச்சுட்டு வந்துட்டான். 2வது உள்ளவன் அவன் அப்படியே நின்று தலையை சொரிஞ்சுக்கிட்டு நின்னான். என்னடா என்ன ஆச்சு, இல்ல நீங்க சொல்றதா கரெக்டு தான், நான் அங்கங்க கல்லை பொறுக்கிட்டு வந்தேன், இத்தனை கல்லை எங்க எங்க பொறுக்கணும்னு எனக்கே தெரியலையே அப்படின்னா. அப்ப அவர் சொன்னார், ஞானி பாத்தியா, பெரும் பாவம் செய்த ஒரு பாவம் செய்தாலும் கூட, அவன் பெரும் பாவம் செய்தாலும் கூட அவன் செய்த அந்த பாவம் அவனுக்கு தெரியும் என்ன பாவம் செஞ்ச, அந்த பாவத்தால் மனம் திருந்தி வருந்தி அவன் இறைவனத்தில் மன்னிப்பு கேட்டால் அவனுக்கு கூட மன்னிப்பு ஈஸியா கிடைச்சிரும். ஆனா சிறு சிறு பாவங்கள் கணக்கில்லாம எங்கெங்கேந்து நீ பாவம் செஞ்சேன்னு உனக்கே தெரியாத அளவுக்கு சிறு சிறு பாவமாக செய்து கொண்டு அந்த பாவத்தை கூட நான் சின்ன பாவம் தான் செஞ்சேன்னு ரொம்ப அசால்ட்டா பேசுறியே, உனக்கு தான் அந்த விமோச்சனம் கிடைப்பது மிகப்பெரிய கஷ்டம். எப்படி அந்த கல்லை எங்கேருந்து எடுத்தன்னு தெரியாம நீ மிழுக்கிறியோ அது போன்று நீ இறைவனத்துக்கு முன்னாடி போய் விழிப்பாய் என்று சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறார். இது என்ன புரிய வருகிறது என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம எல்லாம் கரெக்டா இருக்கிறோம், சின்ன சின்ன பாவம் தானே, நம்ம என்ன அது பண்ணிட போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப அசால்ட்டா நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா சிறு அணு அளவு பாவமாக இருந்தாலும் அதற்குரிய தண்டனையை வைத்திருக்கின்றான், மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால்.
சின்ன அணு அளவு உங்களுக்கு நன்மை நீங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் ஒருபொழுதும் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் லா யظلிமுன் நாஸ ஷைஆ, அந்த மக்களுக்கு அநியாயம் செய்யவே மாட்டான். நமக்கு நாமே தான் அநியாயம் செய்து கொள்வோம். வாழக்கூடிய காலத்தில் பாவ மூட்டைகளை அள்ளி போட்டு என்ன செய்வோம், கண்ட பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு போய் அல்லாஹ் முன்னாடி என்று அல்லாஹ் எனக்கு நீ அநியாயம் பண்றேன்னு சொன்னா அல்லாஹ் அப்ப விடுவானா? நீ எதை விதைத்தாயோ இந்த உலகத்தில் அதுதான் உனக்கு கிடைக்கும் மறுமையிலே. ஆக இந்த வசனத்தினுடைய விளக்கம் ஜஸாஅம் விஃபாக்கா என்றால் அல்லாஹ் தஆலா தக்க கூலியை, சரியான கூலியை கொடுக்கக்கூடிய நீதியாளன். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பெரிய சிறிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக ஆக்கி நம்முடைய மவுத் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிக்கப்பட்ட நிலையிலே நம்மை அல்லாஹ் தஆலா ரூஹை வாங்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.